ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பைத்தான் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்டு ஒரு ஒரு வீடியோவுக்கு முன்னாடியோ நம்ம ஒரு கேல்குலேட்டர் செஞ்சுருந்தோம். ஸோ இது எத்தனாவது வீடியோ அதுக்கப்புறம் போடுறேன்றது எனக்கு தெரில. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வேறு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கேல்குலேட்டர்லாம் செஞ்சுருந்தோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் போய் பார்க்கலன்னா பார்த்துருங்க. அண்டு யா நமக்கு வைல் லூப்ஸை பற்றியும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது எனக்கு வேண்டாம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் லூப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்களே, நெஸ்டடு வைல் லூப்ஸ்னு ஒன்று இருக்குன்னு அதெல்லாம் எப்போ போடுவீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அது வந்து போடுவோம். பட் இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸ்லைசிங்னா என்ன பண்ணுறது? பிரிக்கிறது. ஓகே, வெட்டி எடுக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான். இப்போது சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வேரியபிளுக்குள்ளே நான் வந்து நிறையா எழுத போகிறேன். நிறையெல்லாம் இல்லை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சப்ஸ்கிரைப் அப்படின்றத எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் மட்டும் வேணும், பிரிண்ட் பண்ணணும். நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த எஸ்ஸை மட்டும் எடுக்க போகிறேன். ஓகே, அதுக்கு என்ன, இப்படி போயிட்டு எஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, சூப்பர், பிரிண்ட் ஆகிடும் எஸ் அப்படின்றது. பட் எனக்கு அப்படி வேணாம். இந்த இடத்துல எஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 2 3 4 5 5வது இடத்துல என்ன இருந்தாலுமே, 4வது இடம் தான் வரும். 4வது இடத்துல என்ன இருந்தாலுமே அது எனக்கு பிரிண்ட் ஆகிடு. அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ 4வது இடத்துல நீங்கள் வந்து எஸ் போடுறீங்களோ இல்லை பி யூ மறுபடியும் எஸ்ஸு, இல்லை தமிழ் டெக்கில் இருக்கிற டி வரலாம். ஸோ எந்த லெட்டராக இருந்தாலும் 4வது இடத்துல எந்த லெட்டர் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடு அப்படின்றத எப்படி சொல்கிறது? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வி அப்படின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன். ஸோ சாரி, ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டை போட்டுட்டேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ண போகிறோம். நான் இதில் வந்து 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட், உங்களுக்கு புரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதை பாருங்கள், எஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, ஓகே இந்த வீன்ற வேரியபிளில் 3வது இடத்துல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு. பட் நிறைய பேர் நினைப்பீங்க, இது பாருங்கள் எஸ்ஸு யூ பி, 3வது இடத்துல பி தானே இருக்குது, எஸ் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து 0லேருந்து இது வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போது பின்றதுக்குள்ளே போட்டுக்கிறேன். சி, ஸோ ஒன்ஸ் அகெயின் பின்றதுக்குள்ள 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ஹோல் நம்பர்னா இண்டெக்ஸ், இதுக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பேர், ஐ மீன் எந்த இந்த எஸ்ன்றது எந்த இடத்துல இருக்குது, இந்த பின்றது எந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு பேர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். அப்போ எஸ் தானே தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது, ஸோ அதனால் எஸ்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. சிம்பிளாக இவ்வளோ தான். இப்போ நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தில் நல்லா கிளியர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ நான் இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விரும்பலை. பட் எனக்கு என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் அவர், அதுனா அவர், யுவர், உங்கள் சேனல் தானே இது, யுவர். ஸோ சப்ஸ்கிரைப்
யுவர் சேனல், நம்ம சேனல், உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இதில் நான் எழுதியிருக்கேன். பட் எனக்கு என்ன இப்போனா, இந்த யுவர் சேனல் எனக்கு வேணாம். இந்த சப்ஸ்கிரைப் வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த சப்ஸ்கிரைப் வரைக்கும் தான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு ஒரு கோலன் வச்சுக்கிறேன். அண்ட் இதில் நான் 0ன்னு டைப் பண்ணிக்கிறேன். இதில் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8th இண்டெக்ஸில் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் 9 போட்டுக்கிறேன். இன்னும் இந்த ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ண போறியான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நான் இப்போ ரன் பண்ணுறேன், உங்களுக்கே புரியும். சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ 8 போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபில் வராது. நான் 8 போடுறேன், நீங்கள் வேணா பாருங்கள். இது பாருங்கள், சப்ஸ்கிரைபில் வரல. ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் எந்த இண்டெக்ஸ் வைக்கணுமோ அதுலேருந்து ஒரு ஒரு இண்டெக்ஸ் தள்ளி போடணும். 8 வரணும்னா எனக்கு 9 போடணும், 9 வரணும்னா 10 போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தள்ளி போடணும். ஓகே, சிம்பிளாக இப்போ ஸ்டெப் இண்டெக்ஸ்னா என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு வருது. ஒன் செகண்ட், இது பாருங்க, சப்ஸ்கிரைப்னு வருது. இந்த வார்த்தையை நான் இப்போ கண்டு வைக்க போகிறேன். எப்படி சொல்கிறது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று செய்ய போகிறேன்னா, நடுவில் ஒரு லெட்டர் விட்டு எனக்கு வரணும். யூ வரக்கூடாது, எஸ் வரக்கூடாது, ஆர் வரக்கூடாது, பி வரக்கூடாது. ஸோ இப்போது நான் இங்கே போயிட்டு கோலன் வச்சுட்டு 2ன்னு போட்டேன்னா நான் சொன்ன லெட்டர்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். இதை பாருங்கள், யூ வரல, எஸ் வரல, ஆர் வரல, பி வரல. ஸோ இந்த மாதிரி காணாமல் போயிடும். அந்த மாதிரி 3 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய காணாமல் போயிடும். இதை பாருங்கள், எஸ்ஸு யூபி காணும், சிஆர் காணும், பிஇ காணும். இந்த மாதிரி இப்போது நான் 4 போட்டேன்னா இன்னும் சுத்தம். இதை பாருங்கள், எஸ்சிஇன்னு வருது. அந்த மாதிரி நிறைய நடுவில் காணாமல் போயிடும். ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர் திஸ். நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களால் இதை கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவீங்க. பார்த்துட்டு அப்படியே விட்டீங்கன்னா உங்களால் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போது இது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நான் இதை வந்து கமாண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஒரு அதே மாதிரி வின்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வேரியபிள்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது லெட்ஸே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு மூவி ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா, மூவி ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, மூவி ஓடிடி வெப்சைட் அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்ற போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மூவி நேம், அது எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, அது எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, அது எந்த மாதிரி படம், அந்த படத்தோட டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எழுதணும். இப்போ நான் ஜஸ்ட்டு போயிட்டு ஜஸ்ட்டு நம்மளோட வீடியோஸை வந்து ஒரு ஓடிடி ஆப் மாதிரி ஒரு ஆப்பில் நான் போடுறேன்னா இந்த இடத்துல நான் அந்த பேரை வந்து எழுதுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு எஸ், நம்மளுடைய ஒரு வீடியோ வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் இன்னும் போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம உலகத்தினுடைய முதல் ப்ரொஜெக்டர் கேமரா. ஸோ அந்த வீடியோவை நான் வந்து லான்ச் பண்ணுறேன். அண்டு இது வந்து எப்போ லான்ச் பண்ணேன்னா 2023. ஓகே, அண்டு இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா டைட்டிலே டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பன்றதுக்காக திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் டிஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரொஜெக்டர் கேமரா மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் பிரிண்ட் அப்படின்னு போடுவேன். அதுக்குள்ள வி டாட் சாரி, ஒரு ஒன் செகண்ட் டாட் இல்லை ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன்.
அண்ட் நீங்கள் இப்போ ஒன்றுமே விட்டீங்க, இங்கே ஜீரோவே போடலனாலும் அது ஃபஸ்ட்லேருந்து தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே ஜீரோ போடணும் இந்த மாதிரி அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ ஜீரோ போடாமல் நான் இங்கே டைரெக்டாக போயிட்டு வி டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் வந்து இதை போட்டுறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இப்படி இருக்குல்ல, இது எந்த இடத்துல போய் முடியுதோ அது வரைக்கும் இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஜீரோலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வரணும். இதை வந்துச்சு பாருங்க, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் கேமரா. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து நினப்பீங்க, இப்படி போட்டு இதை எடுத்து நான் இப்போ இங்கே முன்னாடி கோலனுக்கு முன்னாடியும் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றுமே வராது. ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு. எப்படின்னா ஜீரோலேருந்து இந்த இது வர வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் அது மட்டும் வந்து பிரிண்ட் ஆச்சு. ஜஸ்ட் அ மினிட், எனக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லைன் எனக்கு தேவையில்லை, இதையும் நான் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வீண் ஒரு இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ்னு வருது, வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே இதில் இருந்த மாதிரியே நான் வந்து போட்டுறேன்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ காப்பி அண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். இந்த பிஇ இது எங்கே முடியுது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இதை உட்காந்து 1 2 3 அப்படி எண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் வி டாட் இண்டெக்ஸ். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஈன்னு ஒரு லெட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருன்னு சொன்னோம்னா அது எத்தனாவது இண்டெக்ஸ், 8th இண்டெக்ஸ், கரெக்டாக 8th இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து 9th இண்டெக்ஸ் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்படின்றது நீங்கள் இது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் இதே வேலையை தான் பண்ணும். 8ன்றதை பிரிண்ட் பண்ணும். சரி. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. ஸோ நான் இதை வந்து கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் பை த வே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? இப்போ சாரி, நான் இதை வந்து சொல்லி கொடுக்கவே வந்து மறந்துட்டேன். ஜஸ்ட் அ மினிட். இங்கே பாருங்கள், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரொஜெக்டர் கேமரா பிரிண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. பட்டு எனக்கு இந்த 2023 பிரிண்ட் பண்ணி காமிங்க, எனக்கு பிரிண்ட் பண்ண முடியல அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் பிரிண்ட் இல்லை, சாரி, வி டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு இதுக்குள்ளார நான் ஜஸ்ட்டு இந்த லைனை வந்து போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ டபுள் கோட் போட மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அது வரும். ஓகே. ஸோ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இதிலிருந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே. பட் எனக்கு இது வரைக்கும் தான் வேணும். அண்டு பை த வே இந்த லைன் வேணான்னா இங்கே போயிட்டு +1ன்னு போட்டிங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் தள்ளி போயிடும். இப்போ இந்த லைன் இண்டெக்ஸ்லேருந்து ஒரு இண்டெக்ஸ் தள்ளினா ஸ்பேஸ் தானே இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து +1 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வராது. ஸோ அது வரல, ஸ்பேஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு வருது. பட் எனக்கு இந்த 2023 மட்டும் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வி டாட் ரீஇண்டெக்ஸ் ரீஇண்டெக்ஸில் ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஆர் இண்டெக்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா இது ஒன்று மட்டும்தான் சர்ச் பண்ணும். பட் இது ரெண்டாவது சர்ச் பண்ணும். இப்போது நான் மறுபடியும் போயிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கிட்டேன்னா இது ரெண்டாவதாக எங்கே இருக்குன்னு பார்த்து அதை சர்ச் பண்ணி எடுத்துரும். பாருங்க, சூப்பரில். ஸோ அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டிலேருந்து இது எங்கே யூஸ் ஆயிருக்கு, முதல்ல இது எங்கே யூஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும். இந்த ஆர் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் லாஸ்ட்லேருந்து எங்கே யூஸ் ஆயிருக்கு, கடைசியிலேருந்து எங்கே இது யூஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்றத பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் இங்கே போயிட்டு இதை அழிச்சிட்டு ஜஸ்ட் a மினிட், சாரி, இதில் போயிட்டு ஸோ இதில் போயிட்டு நான் இங்கே போயிட்டு அப்படியே விட்டுட்டேன் blank ஆனால் நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் +1 அப்படின்னு போட்டேன்னா திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் கேமரா அப்படின்ற மாதிரி வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கிறது நமக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.